அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள். குரு வக்ர பயிற்சி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த வருடம் குரு வக்ரமாகிறாரு. 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். குரு பாருங்கள், இயற்கை சுபகிரகம். நவகிரகங்களே 9 கிரகங்களே மாபெரும் சுபகிரகம் குரு பகவான் தான். அதுக்கப்புறம் தான் சுக்கிரன், சந்திரன், புதன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சரிங்களா? இருக்கிறது நல்ல ஒரு கிரகம் குரு. அந்த குரு வக்ரமானால் என்னென்ன பலன்கள் கொடுப்பார், என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். எப்போ குரு வக்ரமாவர் பார்த்தோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். அக்டோபர் 9ஆம் தேதி குரு வக்ரமாகி உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மாதம் வருங்க. 4 மாதம் இந்த குரு வக்ரமாகறதுனால என்னென்ன பலன்கள் கொடுக்கும், உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எல்லாமே பார்த்துடலாம். குரு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்துக்கு உண்டான பிளானட்டே குரு பகவான் தான். தங்கத்துக்கு அதிபதி குரு. ஒருத்தர் நல்ல உடம்பு ஃபுல்லாக தங்க நகைகளாக அணிஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்க ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். புத்திர காரகன் குரு. ஒருத்தர் குழந்தை பாக்கியம், நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னா ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், மற்றும் குரு நல்லா இருக்கணும். அப்போ இந்த குரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. சரிங்களா? குரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க. ஏன்னா சுபகிரகம், அவர் நல்லவர். அவர் நல்லது மட்டுமே கடமைப்பட்டவர். நல்லது மட்டுமே தான் பண்ணுவார். ஒரு சில லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு கெட்டது பண்ணுவார். ஜாதக அமைப்படி ஒரு சில இதுக்கு மாறும். ஆனால் பொதுவாகவே இயற்கை சுபகிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும். குரு கெட்டே போகக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு ஜாதகத்துலையும் குரு வலிமையாக இருந்தால் தான் அவங்களால தங்க நகைகளை அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இருக்கும், பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பாங்க, நல்ல செல்வம், அதாவது புத்திர பாக்கியம் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிடலாம். சரிங்களா? குரு ஒரு நல்ல கிரகம். அந்த நல்ல ஒரு கிரகம் ஜாதகத்தில் கெடாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு குரு கடமைப்பட்டவர்னு சொல்லிடலாம். குரு வாரி வழங்குவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு இடத்து மேலே குரு 12 ராசியில் குரு ஒரு இடத்து மேலே பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல இருக்கிற தோஷங்கள் எல்லாம் குரு நிவர்த்தி பண்ணிடுவார். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னா ஒரு பாவகிரகத்துக்கு மேலே ஒரு குருவோட பார்வை விழுந்துச்சுன்னா அந்த பாபத்தன்மையெல்லாம் விட்டு விலகி சுபத்தன்மையாக, சுபகிரகத்தோட இந்த ஒளி இருக்கிறனால சுபத்தன்மையாக மாறிடுங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ கெடுதலான விஷயங்கள் பண்ண முடியாமல் குரு தடுத்துருவார். கெடுதல் நடக்காதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டாரா? இயற்கை சுபகிரகம், மாபெரும் சுபகிரகம், நவகிரகங்களே 9 கிரகங்களே முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்காரான்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தில் குரு கெடாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. கெட்டு போயிட்டாருன்னா சில விஷயங்கள்லாம், சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருவார் குரு. இப்போ உங்கள் ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதாவது பார்த்திங்கன்னா குரு நல்லா இருக்காரா, கெட்டு போயிட்டாரா, இல்லை மற்ற கிரகங்கள், நவகிரகங்களில் வேறு என்னென்ன கிரகங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி என்ன, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே, பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான், பொதுவான பலன் தான் பார்க்க போகிறோம். அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேர்களுக்கு குரு வக்ரமாகறதுனால என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். துலாம் ராசி நேர்கள் பாருங்கள், நடுநிலையாக இருப்பாங்க. எல்லாத்துட்டையும் சமமாக பழகுவாங்க, அளவாக பழகுவாங்க. சரிங்களா? எல்லாத்துக்கும் பிடிக்கும். துலாம் ராசி நேர்கள்லாம் அடுத்தவங்களுக்கு பிடிச்சிரும். ஏன்னா சுபருடைய ராசி, சுக்கிரனுடைய ராசி. துலாம்னால ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்டாச்மெண்ட் அதெல்லாமே வந்துடும். சரிங்களா? இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சமமாக பழகுவீங்க. நல்ல ஒரு ராசின்னு சொல்லிடலாம். ஏமாளி ராசின்னு சொல்லலாம். துலாம் ராசி நேர்கள் பாருங்கள், இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணுவீங்க. நிறைய துலாம் ராசி நேர்கள் பாருங்கள் ஏமாந்து போவாங்க. தனக்கு இருந்தால் கூட, தனக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க. தனக்கு அளவாக, அதாவது அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. துலாம் ராசி நேர்கள் ஒரு ஆடம்பர பிரியர். ஒரு சொகுசு வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைப்பாங்க. தனக்கு அளவாக வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. சரிங்களா? நல்ல ஒரு ராசி. வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஒருத்தரை பார்த்தாலே கணிச்சிருவாங்க, இவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் கணிக்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி. நிறைய தொழில் அதிபர்கள்லாம் பாருங்கள் துலாம் ராசிக்காரங்களாக இருப்பாங்க. ஏன்னா ராசி சின்னம் தராசு. இப்போ தராசுன்னு ஒரு எடை போடக்கூடியவங்க, அடுத்தவங்களை பார்த்தாலே எடை போட்டுருவாங்க. இவங்க இப்படி தான் அப்படி தாங்கிற மாதிரி எடை போடக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. ஒரு சுபருடைய ராசி. நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், பர்ஃப்யூம் போடணும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ஈர்ப்பு உங்கள்கிட்ட எப்போயுமே அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட.
துலாம் ராசி ஒரு நல்ல ஒரு ராசி சொல்லலாம். இப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து பாருங்கள், குரு வக்ரமாகிறார். குரு வந்து யாரும் உங்கள் ராசிக்கு ஆகாத கிரகம். 3 மற்றும் 6ஆம் அதிபதி, 3 மற்றும் 6ஆம் அதிபதி ஒரு 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்து வக்ரமாகிறார். வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலன் கொடுக்கும். வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான பலன் கொடுக்கும். இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாத காலகட்டங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, விபரீத ராஜயோகம், எதிர்பாராத அதிர்ஷ்டம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 4 மாதம் கிடைக்க போகுது. நிறைய எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோதனையாக தாங்க சார் போயிட்டுருக்கு. நல்லது நடக்க மாட்டேங்குது, கெட்டது நடக்குது. உங்களுக்கு எப்போ தான் அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கான காலகட்டம் தான் இது. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், எதிர்பாராத வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு. 8ஆம் இடங்கிறது என்ன, விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம். அந்த இடத்துல குரு வக்ரமாகறதுனால அவர் வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ முயற்சி சக்ஸஸ் ஆக போகுது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி தான் போக போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அபாரமான வளர்ச்சி இருக்க போது. உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? கேட்ட கடன் கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? கேட்ட கடன் கிடைக்கும். பெருசாக கடன் வச்சுருக்கவங்களுக்கு கூட எப்படியோ பணம் வந்து அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிருவீங்க. யார் மூலமாக அது உதவி கிடச்சிரும். 8ஆம் இடங்கிறது என்ன, திடீர் அதிர்ஷ்டம். அடுத்தவங்களோட பணம் வரும், அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும். இதெல்லாமே துலாம் ராசி நேயர்களுக்கு நடக்க போகுதுங்க. சரிங்களா? எதிரி தொல்லை, உங்களுக்கு நிறைய எதிரி இருந்தால் கூட அந்த இது கூட உங்களுக்கு நிவர்த்தி ஆகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எதிரி இல்லாமல் போவாங்க. இல்லை எதிரி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்க, வேலை செய்கிற இடத்துல தான் உங்களுக்கு எதிரி தொல்லை அதிகமாக இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும். வேலையில் எதிரி தொல்லை இருக்கவங்களுக்கு எதிரி தொல்லை உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான். உங்களுக்கு பணம் வராத பணமே எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரமாட்டேங்குது சார், நிலுவையாக இருக்குது, பெண்டிங்காக இருக்குது, தரமாட்டேங்கிறாங்க, இழுத்தடிக்கிறாங்க சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் வர வேண்டிய பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கூறும். சரிங்களா? நல்ல ஒரு காலகட்டம். இந்த மாதம் அக்டோபர் மாதத்துலேருந்து நல்லது நடக்கும். இந்த 4 மாத காலகட்டங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு அருமையான வாழ்க்கை வாழ போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? வெளிநாட்டு போக முடியலைங்க சார், வெளிநாட்டு கனவு எங்களுக்கு ஆசை, அவரோட ஆசை கனவு எல்லாமே வெளிநாடு போகணுன்னு தான். வேலை விஷயமா, தொழில் விஷயமா வெளிநாடு போகணுன்னு ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணோம். ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. வீசா வந்து ஃபெயில் ஆகிடும், வீசா கிடைக்க மாட்டேங்குது, பிஆர் கிடைக்க மாட்டேங்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கஷ்டம். அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க. ஆனால் இந்த காலகட்டங்கள் வெளிநாட்டு கனவு, உங்கள் ஆசை கனவு நிறைவேறிடுங்க. வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு, சான்ஸ் உருவாயிடும். சரிங்களா? 8ஆம் இடத்துலேருந்து குரு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வெளிநாடு போக முடியும். ஒரு முதலீடு போடணும், ஒரு பிஸ்னஸ்க்காக முதலீடு போடலாம். அதில் ஒரு லேண்டு வாங்குறதுக்காக, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக, வாகனம் வாங்குறதுக்காக முதலீடு போடலான்ட்டு இருக்கோம். இந்த காலகட்டங்களில் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. தாராளமாக பண்ணலாம். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இதெல்லாமே ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? சொத்து சேர்க்கக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. பணம் வரப்போகுது, பொருளாதார வளர்ச்சி இருக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. எங்கே மகர ராசி பார்க்குறாரு. வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை, அம்மா மூலமாக நல்லது நடக்கிறது, சொந்தக்காரங்க மூலமாக உதவி கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் சொல்லப்போனால் அந்த குரு வக்ரமாகறதுனால சோதனையான காலகட்டத்தில் கடந்து வந்து நீங்கள் நல்லது அனுபவிக்க போகிறீங்க. நல்லது அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறீங்க. நல்லது அனுபவிக்கிறதுக்குன்னு இந்த குரு வக்ரமாகறாருன்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா குரு வக்ரமாகறனால ஸ்பீடாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம், வேகமாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம். அப்போ திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு, திடீர் பண வர கொடுப்பார், திடீர் முன்னேற்றத்தை கொடுப்பார். அதனால் துலாம் ராசி நேயர்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. தொழில், வேலை, முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பள பாக்கி இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு வருமானம் வராமல் இருக்கவங்களுக்கு வருமானம் வரப்போகுது, பணம் வரப்போகுது, தொழில் வேலையில் வந்து சூடு பிடிக்க போகுதுங்க. நல்ல ஒரு வாழ்க்கை இந்த துலாம் ராசி நேயர்கள் இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து வாழ போகிறீங்க. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. எல்லா துலாம் ராசி நேயர்களும் நல்லா இருக்க போகிறீங்க. அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி, வயதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன், ராசிக்கு உண்டான பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். என்ன கர்மாவை அனுபவிக்கிறீங்க, இப்போ என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, நல்லதா கெட்டதா, இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்கும், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, ஜனன ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இது எல்லாமே பார்த்தா தான் 100% துல்லியமாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி கொடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக 100% அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். அந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.